Hi friends, hope everything goes well. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் அவேர்னஸோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனா கண்டிப்பா போய் பாருங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். மேல ஐகான்லயுமே நான் குடுக்குறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா அப்படின்னா, பேசிக்ஸா இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ரிலேட்டடான பேசிக்ஸ் ஃபுல்லாவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு முன்னாடியான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டரோட ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே வந்து சொல்லிக் குடுத்துருப்போம். சரிங்களா? என்னென்ன மெயினா வந்து ஷார்ட்கட் கீஸ் அதாவது ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய அந்த பார்ட்ஸ் ஃபுல்லாவே ஒவ்வொரு டாபிக்கா எடுத்துட்டுருக்கோம். ஸோ மறக்காம யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்கமிங்கா இருக்கக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாம்க்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபார் மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் குடுத்துருக்கேன். சரிங்களா? இப்ப கிறிஸ்மஸ்க்கான ஆஃபருமே போயிட்டுருக்கு. ஸோ மறக்காம யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா, எலைட் பாஸ் வாங்குனீங்க அப்படின்னா, பேங்க் எக்ஸாம்க்கு தேவையான ஃபுல் கன்டென்ட்டுமே வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஷாட்டா வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ஃப்ரம் பிலிம்ஸ் டூ மெயின்ஸ் வரையும் தேவையான கன்டென்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே கிடைச்சிடும். சரிங்களா? என்னென்ன கன்டென்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூட், இங்கிலீஷ், ரீசனிங் எல்லா பேங்கோட பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ மறக்காம யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இப்ப பார்த்தோம் அப்படின்னா 1 இயர் வேலிடிட்டிக்கு ₹49க்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ மறக்காம யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மந்த்லி மேகசினும் இருக்கு. பிளஸ் வந்து பூஸ்டருமே வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்புமே வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல்ல வந்து இப்ப அப்டேட்டா இருக்கக்கூடிய நியூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் வந்து இப்ப ஏதாச்சு எக்ஸாம் அனௌன்ஸ்மென்ட், நோட்டிஃபிகேஷன்ஸ், ரிசல்ட் ஏதாச்சும் இருந்தாலுமே அப் டு டேட்ல வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன கன்டென்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ் ஒவ்வொரு பார்ட்ஸா வந்து பார்க்க போறோம். கம்ப்யூட்டரோட காம்போனன்ட்ஸ் ஓகேங்களா? மெயினா கம்ப்யூட்டர் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அதுல வந்து மெயினான காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு. என்னென்னன்றது பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அதாவது சிபியூ நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? 2வது பார்த்தோம் அப்படின்னா, இன்புட் டிவைஸ். இன்புட் டிவைஸ்னா ஒண்ணும் கிடையாது. நம்ம என்ன குடுக்குறோமோ அதுதான். அது இல்லாம இன்புட் டிவைஸ்ல அதாவது இன்புட்ன்றது நம்ம குடுக்குறது. இன்புட் டிவைஸ்ன்னும்போது நம்ம யூஸ் பண்ற கீபோர்ட்ஸ் மத்த எல்லாமே வந்து அது இன்புட் டிவைஸ். அத யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஒரு பொருள். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவுட்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸ்னா என்னன்னா, நம்ம ப்ராசஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டிவைஸ்ல நமக்கு சொல்யூஷனா அவுட்புட் குடுக்குறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் வந்து அவுட்புட் டிவைஸ். ஓகேங்களா? கீழ இருக்கிற டயகிராம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஒரு இன்புட் யூனிட் இல்ல இன்புட் டிவைஸ் ஏதோ ஒரு விஷயத்த வச்சு நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து சிஸ்டத்துக்கு வந்து நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா சிபியூக்குள்ள போகும். சிபியூன்றது தான் வந்து நம்ம எல்லா ப்ராசஸுமே கண்டக்ட் ஆகும். நம்ம சொல்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ், ஏதாவது ஒரு சொல்யூஷன் இல்ல சாரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏதாச்சும் ஒண்ணு சொன்னாலுமே, அத அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட்டா குடுக்கும். சரிங்களா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட்டாவும் இருக்கலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அவுட்புட்டாவும் இருக்கலாம். சரி ஓகேங்களா? ஸோ அந்த அவுட்புட் குடுக்குறது தான் வந்து இந்த மெயினா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த சிபியூ. இந்த சிபியூக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, மெயின் மெமரின்னு ஒண்ணு இருக்கும். கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக், லாஜிக் யூனிட், ரிஜிஸ்டர் ஓகேங்களா? இது எல்லாமே வந்து கம்பைன் ஆனது தான் வந்து இந்த சிபியூ. இத பத்தி ஒவ்வொன்னா வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்க போறோம். இது அது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்றோம். அந்த விஷயத்த வந்து ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் பண்ணிக்கும். நம்ம ஒரு இன்புட் குடுத்து ஒரு விஷயத்த நம்ம ஒரு டவுட்டா இருந்தாலுமே ஏதோ ஒண்ணு கேட்கும்போது, அது வந்து ஒரு ஸ்டோரேஜ்ல வந்து ஸ்டோரேஜ் ஆகுறது தான் வந்து செகண்டரி மெமரி. இது எல்லாமே வந்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆயிட்டு, திருப்பியும் அத ரிட்டர்ன் பேக் வந்து நமக்கு சொல்லும். ஓகேங்களா? பிளஸ் வந்து கம்யூனிகேஷன் டிவைஸஸ். இது எல்லாமே வந்து இது ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து லிங்க் ஆனது. ஓகேங்களா? இத பத்தி ஒண்ணொண்ணா அதாவது டாபிக் வைஸா சிபியூனா என்ன? இன்புட் டிவைஸ்னா என்னென்ன இன்புட் டிவைஸஸ் இருக்கு? அத பத்தியான அந்த இன்புட் டிவைஸ்க்குள்ளயே நெறைய டைப்ஸ் எல்லாமே இருக்கு. அதிலிருந்து கொஸ்டின்ஸ்மே நெறைய கேட்டிருக்காங்க. பிளஸ் வந்து அவுட்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸ்னா என்ன? ஓகேங்களா? அவுட்புட் டிவைஸ்ல என்னென்ன டிவைஸ் எல்லாம் வந்து நம்ம அவுட்புட் டிவைஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா இதிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இன்புட் டிவைஸும், அவுட்புட் டிவைஸும் சேர்ந்து குடுத்துட்டு, அதுல எது வந்து அவுட்புட் ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்புட் டிவைஸ் ஒரு 5 குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவுட்புட் டிவைஸா வந்து ஒரு 5 அவுட்புட் டிவைஸ் குடுத்துட்டு, இதுல எது வந்து ஒண்ணு வந்து இன்புட் டிவைஸ்ன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? ஆட் ஒன் அவுட் மாரி தான் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அதனால இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ்ல இருந்துமே ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க ஒவ்வொன்னா போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா,
CPU அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவாங்க. இதனோட எக்ஸ்பேன்ஷன் ஓகேங்களா. இத வந்து பார்த்தோம் அப்படின்னா, CPU வந்து கம்ப்யூட்டரோட ஒரு பிரைன் சொல்லுவாங்க. அதாவது மெயினா வந்து இதுலருந்து தான் வந்து ஃபுல் ப்ராசஸுமே வந்து நடக்கும். ஸோ அதனால தான் வந்து CPUன்றது பார்த்தோம் அப்படின்னா, பிரைன் ஆஃப் கம்ப்யூட்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த CPU தான் வந்து கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸுமே வந்து ஆப்பரேட் பண்றது, கண்ட்ரோல் பண்றதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த CPU. அதனால தான் வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஓகேங்களா. இந்த CPUல என்னென்ன காம்போனன்ட்ஸ் உள்ள இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் யூனிட் அண்ட் CPU ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அரித்மெடிக் லாஜிக் யூனிட், மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் யூனிட், ரிஜிஸ்டர்ன்னு சொல்லிட்டு இந்த 4மே வந்து இருக்கு. ஓகேங்களா. எதுக்குள்ளனா CPUக்குள்ள. ஓகேங்களா. இப்போ ஒண்ணொண்ணா வந்து ஃபுல்லா பார்க்கலாம். CPU வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்னா, இதுதான் வந்து கம்ப்யூட்டரோட ஒரு பிரைன்னே சொல்லலாம். ஓகேங்களா. எது CPU. இதுல ஒண்ணொண்ணா பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் யூனிட். ஓகேங்களா. கண்ட்ரோல் யூனிட்ன்றது எதுக்குன்றத பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு குடுக்கக்கூடிய அதாவது நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்ல ஏதோ ஒரு டவுட் குடுப்போம் பார்த்தீங்களா, அந்த இன்புட்ட வந்து ஒரு அனலைஸ் பண்ணும். ஓகேங்களா. எக்ஸிக்யூட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் மேனேஜஸ் டு ஃப்ளோ த டேட்டா இன்சைட் த CPU டு பெர்ஃபார்ம் த டாஸ்க் ஸ்பெசிஃபைட் பை த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். நமக்கு குடுக்கக்கூடிய நம்ம ஒரு இன்புட்டா குடுப்போம் பார்த்தீங்களா, அந்த இன்புட்ட வந்து அதுக்கு ஏத்த மாரி அதாவது சிஸ்டம் ஏத்த மாரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ வந்து எக்ஸிக்யூட் பண்ணி, அத வந்து CPU மூலியமா அந்த டாஸ்க்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட். ஓகேங்களா. ஏன்னா நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா நெறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு லாங்குவேஜ். ஸோ கம்ப்யூட்டருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய ஒரு லாங்குவேஜ். நம்ம குடுக்கக்கூடிய இன்புட் வந்து அதுக்கேத்த மாரியான கன்வெர்ட் பண்ணி, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தான் வந்து கண்ட்ரோல் யூனிட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ALU. ALUன்றது பார்த்தோம் அப்படின்னா அரித்மெடிக் லாஜிக் யூனிட்ன்னு சொல்லுவாங்க. இந்த ALU கேன் பெர்ஃபார்ம் நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் சொல்லிட்டு இந்த அரித்மெடிக் ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்து இதன் மூலியமா தான் இந்த அரித்மெடிக் லாஜிக் யூனிட் மூலியமா தான் பண்ணுவாங்க. பிளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா பார்த்தோம் அப்படின்னா, அந்த லாஜிக்கல் ஆப்பரேஷன் அண்ட், ஆர், நாட், எக்ஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லாஜிக்கல் ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த அரித்மெடிக் லாஜிக் யூனிட் மூலியமா தான் வந்து ரன் ஆகுறது. ஓகேங்களா. மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இந்த ALU மூலியம் தான் வந்து ரன் ஆகுறது. அரித்மெடிக் லாஜிக் யூனிட். தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா, மெமரி ஆர் ஸ்டோரேஜ் யூனிட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சொல்லக்கூடிய இன்புட் எல்லாமே வந்து ஜெனரேட் ஆயிட்டு ஒரு விஷயம் வந்து டெவலப் ஆகும். சரிங்களா? அத வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்றதுக்கான அந்த டேட்டாவ நம்ம சொல்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், டேட்டா எல்லாமே வந்து ஸ்டோர் பண்றதுக்கு தான் இந்த மெமரி ஆர் ஸ்டோரேஜ் யூனிட். யூஸ்ட் டு ஸ்டோர் த டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரிட்ரீவ் இட் வென்எவர் இட் இஸ் ரிக்வயர்ட். அதாவது நம்ம ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் கேட்டோம். ஓகேங்களா. மறுபடியும் அத வந்து ரிட்ரீவ் பண்ணி பார்க்கறதுக்கு, அது மறுபடியும் பார்க்கறதுக்கு தான் வந்து இந்த மெமரி ஆர் ஸ்டோரேஜ். ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் ஆயிருந்துச்சுன்னா, நமக்கு திருப்பியும் அந்த விஷயம் தேவைன்னும்போது, திருப்பி ஃபர்ஸ்ட்லருந்து ஆரம்பிக்காம அந்த விஷயத்த நம்ம எடுத்து பார்த்தாலே வந்து ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதுதான் வந்து அ இந்த மெமரி ஆர் ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கான யூசஸ். ஓகேங்களா. யூஸ்ட் டு ஸ்டோர் த டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரிட்ரீவ் இட் வென்எவர் இஸ் ரெக்வயர்ட்னா நமக்கு எப்ப தேவையோ திருப்பியும் வந்து அதுலருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ரிஜிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ரிஜிஸ்டர்ன்றது ஒண்ணும் இல்ல. ஒரு ஒரு மெமரி மாரி தான். ஓகேங்களா. ரெஜிஸ்டர் இஸ் எ ஸ்மால் ஹை ஸ்பீட் மெமரி இன்சைட் த CPU யூஸ்டு டு டெம்பரரிலி ஸ்டோர் டேட்டா, இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அட்ரஸஸ் டியூரிங் ப்ரோகிராம் எக்ஸிகியூஷன். ஒரு ப்ரோகிராம் வந்து நம்ம ரன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கான ஸ்பேஸஸ் எல்லாமே இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோகிராம் நான் ரன் பண்றேன். அதுக்கு தேவையான ஸ்பேஸும், அத ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய டேட்டா எல்லாமே வந்து டெம்பரரியா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணா தான், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் குடுக்கக்கூடிய எல்லாத்துலயும் எல்லாமே வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றேன்னா, ஃபுல் ஸ்டோரேஜுமே வந்து பிளாக் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ அடுத்த ப்ரோகிராம் நான் ரன் பண்ணணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஹேங் ஆகும். நெறைய ப்ராசஸ் ஆக முடியாது. ஓகேங்களா. நம்ம குடுக்கக்கூடிய ஃபுல்லுமே வந்து அது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோனே வந்து அதிகமா யூஸ் பண்ண வந்து ஹீட் ஆகும். ஸோ அதே மாரி இந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து கிளியர் ஆயிட்டே இருந்தா தான் உங்களுக்கு வந்து யூசேஜ் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாவும் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு தான் வந்து இந்த ரிஜிஸ்டர் வந்து யூஸ் ஆகுது. ரிஜிஸ்டர்ன்றது என்னன்னா, ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டேட்டாவா இருந்தாலும் சரி, நம்ம குடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அட்ரஸ்ன்னா, அட்ரஸ் மீன்ஸ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாத்வே மாரி தான். இப்ப நம்ம ஒரு ஃபோட்டோ இல்ல வீடியோ வந்து சேவ் பண்ணணும்னா, ஒரு ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஒரு அட்ரஸ் இதுல தான் இருக்கணும்னு சொல்லிக் குடுக்கக்கூடிய அட்ரஸா இருந்தாலும் சரி, மத்த சில அட்ரஸஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல டெம்பரவரியா ஸ்டோரேஜ் ஆயிக்கும். டெம்பரவரியா ஸ்டோர் ஆகுறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தோம்னா, நமக்கு சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஹேங் ஆகாது. யூசேஜ் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியா வந்து கன்டினியூஸாவும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ரிஜிஸ்டர் வந்து யூஸ் ஆகுறது. ஓகேங்களா. இதுதான் மொத்தம் 4 CPUல பார்த்தோம்னா கண்ட்ரோல் யூனிட், அரித்மெடிக் லாஜிக் யூனிட், மெமரி ஆர் ஸ்டோரேஜ் யூனிட், கடைசியா பார்த்தோம் அப்படின்னா ரிஜிஸ்டர். ஓகேங்களா. இது CPUக்கான காம்போனன்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா,
கம்ப்யூட்டரோட இன்புட் டிவைசஸ் அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்ணி சிஸ்டத்த வந்து நம்ம அதாவது உள்ள குடுக்குறோம் பார்த்தீங்களா? ஒரு இன்ஃபர்மேஷன்ஸா இருந்தாலும் சரி, ஒரு புரோகிராமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இன்புட் வந்து நம்ம உள்ள குடுக்குறதுக்கு யூஸ் பண்ற டிவைசஸ் எல்லாமே வந்து இன்புட் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, இன்புட் டிவைஸ்க்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு கீபோர்ட் இருக்கு, மவுஸு, ஜாய்ஸ்டிக்கு, லைட் பென்னு. லைட் பென்னா நார்மலா டீச்சர்ஸ் டீச் பண்ணும்போது யூஸ் இப்ப நான் யூஸ் பண்ற இந்த எல்லாமே வந்து லைட் பென் தான் சொல்லுவாங்க. பிளஸ் வந்து ட்ராக் பாலு, ஸ்கேனரு, கிராஃபிக் டேப்லெட்டு, மைக்ரோஃபோனு, அதாவது மைக் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அது. பிளஸ் வந்து எம்ஐசிஆர்ன்னு சொல்லுவாங்க. அத மேக்னெட்டிக் இங்க் ரீடர், ஓசிஆர் அதாவது ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர்ன்னு சொல்லுவாங்க. பார்கோட் ரீடர் இப்படி வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா பெரிய மாலு அப்படி இல்லைன்னா டிமார்ட் அந்த மாரி இடத்துக்குலாம் போனோம்னு வச்சுக்கோங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாமே வந்து பார்கோட் ரீடரு, பிளஸ் வந்து ஆப்டிக்கல் மார்க் ரீடர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஓஎம்ஆர் ரீடர் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்புட் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நார்மலா வந்து நம்ம வெளிய யூஸ் பண்ணுவோம். அவுட்புட் டிவைஸும் நம்ம வெளிய தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம உள்ள குடுப்போம். குடுக்குற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, டிவைஸ் மூலியமா நம்ம யூஸ் பண்ணி ஒரு இன்புட்ட நம்ம சிஸ்டத்துக்கு குடுக்குறோம்னா, அது எல்லாமே வந்து நம்ம இன்புட் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இத வந்து ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரிங்களா? இதுல பார்த்தோம் அப்டின்னா, இன்புட் டிவைஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து கீபோர்ட். கீபோர்ட் பார்த்தோம் அப்டின்னா, கீபோர்ட்ல யூஸ் பண்ற கீஸ் எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து டைப்பிங் கீஸ். நார்மலா யூஸ் பண்ற டைப் கீஸ் இருக்கும் பார்த்தா, ஏ டூ இசட் இருக்கக்கூடிய லெட்டர் கீஸு, பிளஸ் வந்து டிஜிட் கீஸ். அதாவது 0லேருந்து 9 வரை இருக்கக்கூடிய அந்த டிஜிட் கீஸ். ஓகேங்களா? நார்மலா இருக்கக்கூடிய அந்த வந்து என்ன கீன்னு சொல்லுவாங்கன்னா, டைப்பிங் கீன்னு சொல்லுவாங்க. நியூமெரிக் கீபோர்ட் பார்க்கும்போது கீபேட் பார்க்கும்போது இட் இஸ் நியூமெரிக்னா பேர்ல இருக்கு. நியூமெரிக்கல் டேட்டா இருக்கும். ஓகேங்களா? ஜெனரலி பார்த்தோம் அப்டின்னா, மொத்தம் எத்தனை கீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூமெரிக்கல் டேட்டால 17 கீஸ் வந்து செட் ஆஃப் 17 கீஸ் இருக்கு. பை மோஸ்ட் ஆடிங் மெஷின்ஸ் அண்ட் கால்குலேட்டர்ஸ்க்கு. அடுத்து பார்த்தோம்னா ஃபங்ஷன் கீஸ். ஃபங்ஷன்ஸ் கீ பார்த்தோம் அப்படின்னா, F1லேருந்து இருக்கும் பார்த்தீங்களா? F1 டூ F12 வரையும் இருக்கும். அதான் F1, F2, F3ன்னு சொல்லிட்டு. இந்த 12 மொத்தம் எத்தனை ஃபங்ஷன்ஸ் கீஸ்னா, 12 ஃபங்ஷன் கீஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? இதுல ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஒவ்வொரு மீனிங்குமே இருக்கு. ஒவ்வொரு ஷார்ட்கட் கீஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அந்த ஷார்ட்கட் கீஸ்மே வந்து நம்ம தனியா அதுக்கான வீடியோல வந்து ஷார்ட்கட் கீஸ் வீடியோ குடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அதிலயுமே வந்து வியூ பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கண்ட்ரோல் கீஸ். கண்ட்ரோல் கீஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான கண்ட்ரோல் கீஸ் எல்லாமே இருக்கு. ஒவ்வொன்னுமே ஒவ்வொன்னு ஓகேங்களா? ப்ரொவைட் கர்சர் அண்ட் ஸ்க்ரீன் கண்ட்ரோல். இட் இன்க்ளூட்ஸ் 4 டைரக்ஷனல் ஏரோ கீஸுமே இருக்கு. அப் ஏரோ, லெஃப்ட், ரைட் அண்ட் டவுன் ஏரோன்னு சொல்லிட்டு 4 ஏரோ கீஸுமே இருக்கு. கண்ட்ரோல் கீஸ்ல அது மட்டும் இல்லாம என்னென்ன கீஸ்ன்னு கண்ட்ரோல் கீஸ் சொல்லுவாங்கன்னா, ஹோம் பட்டனு, எண்டு, இன்செர்ட், டெலீட், பேஜ் அப், பேஜ் டவுனு, அப்புறம் கண்ட்ரோல் சிடிஆர்எல்னு இருக்கும் பார்த்தீங்களா? அப்புறமேட்டுக்கா ஏஎல்டின்னா அல்டர்னேட், எஸ்கேப்ன்றதுக்கு வந்து இஎஸ்சின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஒரு கண்ட்ரோல் கீஸ்ன்னு சொல்லுவாங்க. மொத்தம் டைப்பிங் கீஸ் இருக்கு, நியூமெரிக் கீபேட் இருக்கு, ஃபங்ஷன் கீஸ் இருக்கு, கண்ட்ரோல் கீஸ்னா இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து கண்ட்ரோல் கீஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பெஷல் பர்ப்பஸ் கீ. அதாவது ஒரு சில ஸ்பெஷல் பர்ப்பஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய கீஸ் தான் வந்து இந்த கீஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாரி கீ என்னென்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய என்டர் பண்ணக்கூடிய என்டர் கீஸு, ஷிஃப்ட்டு, கேப்ஸ் லாக்கு, நம்பர் லாக்கு, ஸ்பேஸ் பார், டேபு, பிரிண்ட் ஸ்க்ரீன் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் பர்ப்பஸ் கீயா வந்து எனேபிள் பண்றாங்க. ஓகேங்களா? கீழ குடுத்துருக்கிற இமேஜஸ் எல்லாமே பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது ஸ்கேனரு, டிஜிடைசரு, பிளஸ் வந்து இது மைக்ரோஃபோனு. இதுதான் வந்து எம்ஐசிஆர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மேக்னெட்டிக் இங்க் கார்ட் ரீடர்ன்னு சொல்லுவாங்க. ஓசிஆர் பார்த்தீங்கன்னா, ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடரு. ஓஎம்ஆர் பார்த்தீங்கன்னா, ஆப்டிக்கல் மார்க் ரீடர்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து நம்ம இன்புட் குடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ். ஓகேங்களா? நம்ம ஒரு இன்புட் குடுக்குறோம். அது வந்து சிஸ்டத்துக்கு கம்யூனிகேட் ஆயிட்டு, அந்த சிஸ்டத்துல இருந்து நமக்கு வந்து வெளிய ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்கும். அதுதான் வந்து அது டிவைஸ் மூலியமா குடுத்தா, அது அவுட்புட் டிவைஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்யூட்டரோட அவுட்புட் டிவைஸஸ். என்னென்ன டிவைஸஸ் எல்லாமே வந்து நம்ம அவுட்புட் டிவைஸா சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மானிட்டர். ஓகேங்களா? செகண்ட் கிராஃபிக் பிளாட்டர்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கிராஃபிக் பிளாட்டரு, பிரிண்டரு, ஸ்பீக்கரு இதெல்லாமே வந்து பிரிண்டரு, ஸ்பீக்கரு, ஹெட்ஃபோன்ஸு, ப்ரொஜெக்டரு, ஜிபிஎஸ் ட்ராக்கிங் அதெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ ஜிபிஎஸ் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரோட ஒரு அவுட்புட் டிவைஸ் தான் வந்து இந்த எல்லாமே. ஓகேங்களா? இதுலேருந்துமே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்பெசிஃபிக்கா முன்ன சொன்ன மாரி தான் ஆட் ஒன் அவுட் மாடல்ல வந்து இதுலருந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? எதில் இன்புட் டிவைஸும், அவுட்புட் டிவைஸ்ல இருந்தும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இதுல தனித்தனியா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மானிட்டர். மானிட்டர்ன்றத வந்து இன்னொரு வேர்ட்ல என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, விடியு அதாவது விஷுவல் டிஸ்ப்ளே யூனிட்ன்னு சொல்லுவாங்க. நார்மலா நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன் டிஸ்ப்ளே ஆகும் பார்த்தீங்களா? ஸோ அந்த விஷுவலை வந்து நம்ம அந்த மானிட்டர் மூலியமா பார்ப்போம். ஸோ அந்த மானிட்டருக்கான இன்னொரு நேம் பார்த்தோம் அப்படின்னா
விஷுவல் டிஸ்ப்ளே யூனிட்ன்னு சொல்லுவாங்க. இதில பார்த்தோம் அப்டின்னா 2 டைப் ஆஃப் வந்து வியூவிங் ஸ்க்ரீன் வந்து நேம் இருக்கு. ஓகேங்களா. வியூவிங் ஸ்க்ரீன் யூஸ்டு ஃபார் மானிட்டர்ஸ் 2 ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா சிஆர்டி அதாவது கேத்தோட் ரே டியூப் அப்டின்னு சொல்லுவாங்க. செகண்ட் பார்த்தோம் அப்டின்னா ஃபிளாட் பேனல் டிஸ்ப்ளேன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 2 கைண்ட் ஆஃப் வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து பார்க்கலாம். இதில சிஆர்டி பார்க்கும்போது கேத்தோட் ரே டியூப் அப்டின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஆ ஒரு ஸ்மால் பிக்சர் எலமெண்ட்ஸா இருக்கும். ஓகேங்களா. அந்த எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஒரு பிக்சல். ஓகேங்களா. அதாவது நம்ம பார்க்கும்போது ஸ்க்ரீன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த இமேஜ் வந்து ஃபுல்லா தெரியும். ஓகேங்களா. அத நல்லா ஜூம் பண்ணி நல்லா பார்க்கும்போது, இது எல்லாமே ஒரு சின்ன ரெக்டாங்கிள் மாரியே அப்படியே ஒவ்வொரு ஸ்பேஸா வந்து ஆக்குபை பண்ணி தான், அந்த ஃபுல்லாவே வந்து நம்ம வருது. அந்த ஒவ்வொரு ஸ்மால் பிக்சர் எலமெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொரு ஸ்மால் ரொம்ப டைனியா ரொம்ப ஸ்மால் பீஸஸா இருக்கும். இந்த ஒவ்வொரு ஸ்மால் பீசஸ், டைனீஸ் பீசஸுமே வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, பிக்சல்னு இத தான் சொல்லுவாங்க. சின்னசா அது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஒரு இமேஜா நமக்கு ஒரு பிக் இமேஜா வந்து நமக்கு காமிக்கும். ஓகேங்களா. ஸோ எந்த அளவுக்கு பிக்சல் இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து நமக்கு இமேஜோட கிளாரிட்டியும், ரெசல்யூஷனும் வந்து நமக்கு அதிகமா இருக்கும். அதனால தான் வந்து ஃபோன்ல நம்ம ஒரு இமேஜ் எடுக்கிறதுக்கும், கேமரால இமேஜ் நம்ம எடுக்கிறதுக்குமே வந்து நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். கேமரால என்னதான் 108 எம்பி பின்னாடி இருந்தாலுமே, நமக்கு வந்து அதில எடுக்கக்கூடிய இமேஜும், பிளஸ் வந்து கேமரால எடுக்கக்கூடிய இமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். கேமரால எடுக்கிறது வந்து அதிகமான கிளாரிட்டி இருக்கும். இமேஜோட கிளாரிட்டி இருக்கும். ஏன் அப்டின்னா, அதில இருக்கக்கூடிய பிக்சல் வந்து அதிகம். அந்த ஸ்மால் பிக்சர் எலமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்டின்னா, அதிகமா இருக்கிறதுனால தான் அதனுடைய இமேஜ் கிளாரிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேங்களா. மோஸ்ட் ஸ்கிரீன்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் டிஸ்ப்ளேயிங் 80 கேரக்டர்ஸ் ஆஃப் டேட்டா ஹாரிசான்டலியும், பிளஸ் வந்து 25 லைன்ஸ் வந்து வெர்டிகலியுமா வந்து இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கிரீன்ஸ். செகண்ட் பார்த்தோம் அப்டின்னா, முன்ன பார்த்தது செ முன்ன பார்த்தது பார்த்தோம் அப்டின்னா, சிஆர்டி கேத்தோட் ரே டியூப். இப்ப பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் அதிலேயே பார்த்தோம்னா, ஃபிளாட் பேனல் டிஸ்ப்ளே மானிட்டர்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஃபிளாட் இருக்கக்கூடிய பேனல் டிஸ்ப்ளே மானிட்டர். இதில பார்த்தோம் அப்டின்னா, நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸ் ஆஃப் வீடியோ டிவைஸ் அதாவது நம்ம வால்யூம் ரெடியூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, வெயிட், பவர் ரெக்யூப்மென்ட் இன் கம்பேரிசன் டூ சிஆர்டிய கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா. இத பார்த்தோம் அப்டின்னா, நம்ம செவுத்துல வால்ல மாட்டிக்கிற மாரியும் இருக்கும். பிளஸ் வந்து வாட்சஸ் இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்சஸ் அதெல்லாமே வந்து பார்த்தோம்னா, ஃபிளாட் மானிட்டர், பேனல், டிஸ்ப்ளே மானிட்டர். ஓகேங்களா. இதுல வந்து பார்த்தோம்னா, ஒரு சில காம்போனன்ட்ஸ் எல்லாமே இருக்கு. என்னென்ன நார்மலா நம்ம இந்த வேர்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். எல்இடி டிவின்னு சொல்லுவாங்க. எல்சிடி டிவின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தோம் அப்டின்னா, எல்சிடி டிஸ்ப்ளே அப்டின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் கிரிஸ்டல் டிஸ்ப்ளேன்னு சொல்லுவாங்க. எல்இடின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைட் எமிட்டிங் டயோட் அப்டின்னு சொல்லுவாங்க. இதுல எல்சிடின்றது என்னன்னு பார்த்தோம் அப்டின்னா, இஸ் பொசிஷன் பிட்வீன் 2 லேயர்ஸ் ஆஃப் கிளாஸா இருக்கும். அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் இல்லைன்னா மாடுலேட்டட் லைட் டூ கிரியேட் இந்த இமேஜ் கிரியேட் ஆவறதுக்கோசரம் ஒரு 2 லேயரும் பிளஸ் வந்து அந்த 2 லேயர்ல வந்து ஒண்ணு கிளாஸா இருக்கலாம், இல்ல பிளாஸ்டிக்காவும் இருக்கலாம். அண்ட் மாடுலேட் லைட்டும் சேர்ந்து தான் வந்து ஒரு இமேஜ வந்து நமக்கு குடுக்கக்கூடிய ஒரு குடுக்கக்கூடியது தான் வந்து இந்த எல்சிடி. அதாவது லிக்விட் கிரிஸ்டல் டிஸ்ப்ளே. எல்இடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லைட் எமிட்டிங் டயோட்ன்னு சொல்லுவாங்க. இட் எமிட்ஸ் லைட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் கலர் அண்ட் கான்ட்ராஸ்ட். இதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு இமேஜ் கிளாரிட்டி ஒவ்வொன்னும் சேஞ்ச் பண்ண அதுக்கான லைட்டும் அந்த கலருக்கு ஏத்த மாரி அந்த இமேஜுமே வந்து கான்ட்ராஸ்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து லைட் எமிட்டிங் டயோட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பிடிபி அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிளாஸ்மா டிஸ்ப்ளே பேனல்ன்னு சொல்லுவாங்க. இட் கன்டைன்ஸ் ஸ்மால் செல்ஸ் வித் பாஸ்பர் கோட்டட் டூ எமிட் லைட். லைட் எரியதுக்கோசரம் அதில வந்து ஒரு பாஸ்பர் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது கோட் பண்ணியிருப்பாங்க. மேல வந்து பெயிண்ட் மாரி அடிச்சிருப்பாங்க. கோட் பண்றது தான் வந்து ஓகேங்களா. ஸோ அதுக்கேத்த மாரியான அந்த லைட் வந்து எமிட் ஆகும். ஸோ அதுதான் வந்து பிடிபின்னு சொல்லுவாங்க. பிளாஸ்மா டிஸ்ப்ளே பேனல்ன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டா பார்த்தோம் அப்டின்னா, குவாண்டம் டாட் டிஸ்ப்ளேன்னு சொல்லுவாங்க. இட் கன்டெயின்ஸ் குவாண்டம் டாட்ஸ் டூ என்ஹான்ஸ் கலர் அக்யூரசி. கலர் அக்யூரசிக்கோசரம் குடுக்குறது தான் வந்து இந்த குவாண்டம் டாட்ஸ். அப்படி குவாண்டம் டாட்ஸ் குடுக்கக்கூடிய டிஸ்ப்ளே பேரு தான் வந்து குவாண்டம் டாட் டிஸ்ப்ளேன்னு சொல்லுவாங்க. அந்த நேம்லயே இருக்கு. ஓகேங்களா. இது வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ். 2வது பார்த்தோம் அப்டின்னா, கிராஃபிக் பிளாட்டர்ன்னு சொல்லுவாங்க. இது குடுத்துங்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, கிராஃபிக் பிளாட்டர். இதில பார்த்தோம் அப்டின்னா, இது வந்து ஒரு வகையான ஒரு பிரிண்டர் இதில சேர்ந்தது தான். டைப் ஆஃப் பிரிண்டர் ரிசீவ்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் எ கம்ப்யூட்டர் டூ புரொடியூஸ் லைன் டிராயிங் ஆன் பேப்பர் யூசிங் ஒன் ஆர் மோர் ஆட்டோமேட்டட் பென். அதாவது அட் அ டைம்லயே வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கலர் பிரிண்ட் எல்லாமே எடுக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து அட் அ டைம்ல வந்து நெறைய கலரிங் பிளஸ் வந்து எல்லாமே யூஸ் பண்றதுனால தான் வந்து இது வந்து ஒரு டைப் ஆஃப் பிரிண்டர். ஓகேங்களா? அந்த நம்ம குடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃப்ரம் கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம எடுத்துட்டு, நம்ம என்ன அவுட்புட் கேட்குறோமோ, அந்த அவுட்புட் வந்து குடுக்கும். ஓகேங்களா? சேம் அட் அ டைம்லயே வந்து யூசிங் ஒன் ஆர் மோர் ஆட்டோமேட்டட் பென்ஸ் மூலியமா வந்து பண்ணக்கூடியது. கிராஃபிக் பிளாட்டர். இதுல வந்து என்னென்ன டைப் ஆஃப் வந்து பிளாட்டர் இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா,
பென் பிளாட்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெக்டார் கிராபிக்ஸ் இன்னொன்னு வந்து லைன் டிராயிங்ஸ்க்கு வந்து யூஸ் பண்றது தான் வந்து இந்த பென் பிளாட்டர் அப்படின்னக்கூடிய ஒரு பிளாட்டர். 2வது பார்த்தீங்கன்னா, ட்ரம் பிளாட்டர்ன்னு இருக்கு. இந்த ட்ரம் பிளாட்டர் இஸ் a device that uses rotating drum to draw on பேப்பர். பேப்பர்ல வரையக்கூடிய அந்த பர்ப்பஸ்க்கோசரம் யூஸ் பண்றது தான் ட்ரா பண்றது தான் இந்த ட்ரம் பிளாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பார்த்தோம் அப்படின்னா, ஃபிளாட் பெட் பிளாட்டர். இது பார்த்தோம் அப்படின்னா, சேம் அதே ட்ரா ஆன் பேப்பர் பிளேஸ்டு ஆன் எ ஃபிளாட் சர்ஃபேஸ்ல பேர்லயே இருக்கு பார்த்தீங்களா? ஃபிளாட் பெட் பிளாட்டர். ஃபிளாட்டா இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த பென் அண்ட் ட்ரா பென் சாரி அந்த பேப்பருக்கான ஒரு ட்ரா வரையறதுக்கோசரம் யூஸ் பண்றது தான் வந்து இந்த ஃபிளாட் பெட் பிளாட்டர். 4த் பார்த்தோம் அப்படின்னா, electrostatic plotter. The printers draw negatively charged paper with positively charged toner மூலியமா வந்து டிரா பண்றதுக்கு தான் வந்து இந்த பிரிண்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிண்டர். லாஸ்ட்டா பார்த்தோம் அப்படின்னா இங்க்ஜெட் பிரிண்டர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பிரிண்டர் வந்து இப்ப நார்மலைஸ் பண்ணி கிராஃபிக் டெக்னாலஜி டு கண்ட்ரோல் த மூவ்மெண்ட் ஆஃப் பென் பிளாட்டர் which turn drop ink beads of different colors onto the drawing surface. நமக்கு வரக்கூடிய அந்த கலர் ஜெராக்ஸ் மாதிரி வரும் பார்த்தீங்களா? நம்ம ஒரு இமேஜ் இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் மேப் இல்லைன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற நமக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, இதன் மூலியமா அதாவது இந்த டிராப் இங்க் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கலருக்கு ஏத்த மாரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ வந்து அட் அ டைம்ல வந்து யூஸ் பண்ணதுக்கு தான் இந்த இங்க்ஜெட் பிளாட்டர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, பிரிண்டர்ஸ். முன்ன பார்த்தது வந்து பிரிண்டரோட ஒரு டைப் தான் வந்து பிளாட்டர். இந்த பிரிண்டர்ன்றது என்னதுன்னா, ஒரு அவுட்புட் டிவைஸ். நம்ம குடுக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு பிரிண்ட் எது குடுத்தாலுமே கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம வரக்கூடிய ஒரு அவுட்புட் டிவைஸ். ஓகேங்களா? ப்ராசஸ் டேட்டா ஆன் எ பேப்பர். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது எது இம்பாக்ட் பிரிண்டரு, எது நான் இம்பாக்ட் பிரிண்டர்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் ஒன் அவுட்டாவும் கேட்டிருக்காங்க. குடுத்துங்கிற 4 ஆப்ஷன் வந்து இம்பாக்ட் பிரிண்டரா இருக்கும். 1 வந்து நான் இம்பாக்ட் பிரிண்டரா இருக்கும். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட்ன்ற மாரியுமே கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகேங்களா? இதுல பிரிண்டர்ல பார்த்தோம் அப்படின்னா 2 வகையான பிரிண்டர் இருக்கு. இம்பாக்ட் பிரிண்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. நான் இம்பாக்ட் பிரிண்டர்ன்னு சொல்லிட்டு 2 வகையான பிரிண்டர் இருக்கு. இதுல இம்பாக்ட் பிரிண்டரோட டைப்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன பிரிண்டர் வந்து சேரும் பார்த்தீங்கன்னா, டெய்ஸி வீல் பிரிண்டரு, டாட் மேட்ரிக்ஸு, லைன் பிரிண்டர் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, இம்பாக்ட் பண்ணக்கூடிய பிரிண்டர். நான் இம்பாக்ட் பிரிண்டர்ன்னு எது சொல்லுவாங்கன்னா, இங்க்ஜெட் பிரிண்டரு, லேசர் பிரிண்டர், பிளாட்டர் இது எல்லாமே வந்து எந்த பிரிண்டர் கீழ வரும்னா, நான் இம்பாக்ட் பிரிண்டருக்குள்ள வந்து வரக்கூடியது தான் வந்து இந்த இங்க்ஜெட், லேசரு, பிளாட்டர் எல்லாமே வந்து நான் இம்பாக்ட் பிரிண்டர் கீழ வந்து வரக்கூடிய பிரிண்டரோட டைப்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய அந்த மெமரி யூனிட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? சிபியு பார்த்துட்டோம். சிபியுல இருக்கக்கூடிய டைப்ஸ் பார்த்தாச்சு. பிளஸ் வந்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இன்புட் டிவைஸ். இன்புட் டிவைஸ்ல இருக்கக்கூடிய என்னென்ன டிவைஸோ அது பார்த்தாச்சு. லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அவுட்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸோட மானிட்டர்ஸ் மத்தது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. லாஸ்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, மெமரி யூனிட். மெமரி யூனிட்னா என்ன? நம்ம ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ். அத வந்து நம்ம சிஸ்டத்த வந்து என்னவா அது வந்து ஸ்டோர் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, பைனரி டிஜிட். பைனரி டிஜிட் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பைனரி டிஜிட் தான் வந்து பிட்ன்னு சொல்லுவாங்க. இந்த பைனரி டிஜிட் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு குடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் சாரி கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒரு லாஜிக்கல் ரீசன் பைனரி டிஜிட்டா போகும். 0, 1, 0, 1, 0, 1 இந்த மாரியா தான் வந்து அதுக்கான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய ஒரு லாங்குவேஜா போகும். ஓகேங்களா? ஸோ அது பார்த்தோம்னா 0, 1 இதில ரெப்ரசென்டிங் எ பாசிவ் ஆர் அன் ஆக்டிவ் ஸ்டேட் ஆஃப் காம்போனன்ட் இன் த எலக்ட்ரிக் சர்க்யூட். இந்த பைனரி டிஜிட் பார்த்தோம் அப்படின்னா 0, 1. நிபிள் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, குரூப் ஆஃப் 4 பிட்ஸ் சேர்ந்தது. ஓகேங்களா? இந்த 4 பிட்ஸ் சேர்ந்தது தான் வந்து ஒரு சிங்கிள் பிட். ஓகேங்களா? ஸோ 4 பிட்ஸ் சேர்ந்தது தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பைட் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, குரூப் ஆஃப் 8 பிட்ஸ். ஓகேங்களா? 8 பிட்ஸ் சேர்ந்தது தான் வந்து நம்ம ஒரு பைட்டா சொல்லுவோம். இந்த பைட்ன்றது பார்த்தோம்னா ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் விச் கேன் ரெப்ரசன்ட் எ டேட்டா ஐட்டம் ஆர் ஒரு கேரக்டர வந்து ஷோ பண்றதுக்கு தான் வந்து இந்த 8 பிட்டும் சேர்ந்தா ஒரு கேரக்டர வந்து நம்ம ஷோ பண்ணலாம். ஒரு டேட்டா ஐட்டமா வந்து காமிக்கிறதுக்கு தான் வந்து இந்த பைட். ஓகேங்களா? 8 பிட்ஸ் சேர்ந்தது வந்து பைட்ன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேர்ட் ஒரு கம்ப்யூட்டர் வேர்டே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லைக் எ பைட். பைட் தான் நம்ம எத யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு கேரக்டரா வந்து யூட்டிலைஸ் பண்றதுக்கு. இது வந்து பார்த்தோம்னா, குரூப் ஆஃப் ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் பிட்ஸ் ப்ராசஸ்ட் ஆஸ் எ யூனிட். இது ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் இன்னொரு கம்ப்யூட்டருக்கும் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, த லென்த் ஆஃப் த கம்ப்யூட்டர் வேர்ட் இஸ் ஆல்சோ கால்ட் வேர்ட் சைஸ் இல்லைன்னா வேர்ட் லென்த்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த கம்ப்யூட்டரோட வேர்ட் அந்த ஒரு வேர்ட் யூஸ் பண்ணும் பார்த்தீங்களா, அதனுடைய லென்த்த வந்து நம்ம எப்படி சொல்றோம்னா, வேர்ட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல வேர்ட் லென்த்ன்னு சொல்லுவாங்க. அது மினிமமா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 8 பிட்ஸ்ல இருந்து ஓகேங்களா, 96 பிட்ஸ் வரையும் வந்து அதனுடைய லாங் வந்து இருக்கலாம். ஓகேங்களா?
ஸோ கம்ப்யூட்டர் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் எந்த வகையில ஸ்டோர் பண்ணும் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் வேர்ட்ஸ் மூலியமா ஓகேங்களா? மினிமமா பார்த்தோம்னா 8 பிட்ஸ். 8 பிட்ஸ்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, 1 பைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 1 பைட்ல இருந்து 96 பிட்ஸ் வரையும் வந்து அஸ் லாங் அஸ் அதிகமா ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிலோபைட்ஸ். இந்த மெமரி யூனிட்ஸ வந்து நம்ம எப்படி கணக்கிடுவோம் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, 1 கிலோ பைட்ஸ் அப்படின்றத வந்து எதுக்கு ஈக்குவல்ன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, 1024 பைட்ஸ்க்கு வந்து ஈக்குவல். ஓகேங்களா? இதுல 1 பைட்ஸ் அப்படின்றது எத சொல்லுவோம் பார்த்தோம் அப்படின்னா, 8 பிட்ஸ் சேர்ந்தது தான் வந்து 1 பைட்ஸ். ஓகேங்களா? 8 பிட்ஸ் சேர்ந்தது தான் வந்து 1 பைட்டுன்னு சொல்லுவாங்க. 4 பிட்ஸ் சேர்ந்தது வந்து நிபிள்னு சொல்லுவாங்க. இல்ல ஆஃப் பைட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஒரு பிட்ன்றது பார்த்தீங்கன்னா, பைனரி டிஜிட் 0 ஆர் 1ன்னு வரும். ஓகேங்களா? பைனரி ஒரு செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல 1024 பைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, 1 கிலோ பைட்டா நாம சொல்லலாம். அதே 1024 கிலோ பைட் சேர்ந்தது வந்து 1 மெகா பைட்டுன்னு நம்ம சொல்லலாம். எம்பின்னு சொல்லுவோம் நம்ப. கேபி கணக்குல நமக்கு நெட் கிடைக்குது. பிளஸ் வந்து எம்பி கணக்கு கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, 1024 எம்பி மெகாபைட் சேர்ந்தா தான் வந்து 1 ஜிகாபைட்டுன்னு நம்ம சொல்லுவோம். 1024 ஜிகாபைட் சேர்ந்தது வந்து டெராபைட்டுன்னு சொல்லுவாங்க. 1 டிபின்னு சொல்லுவாங்க. அதே மாரி 1 ஜிபி, 1 ஜிபின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 1 ஜிபி, 1 டிபின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1024 ஜிகாபைட்டுக்கு வந்து ஈக்குவல். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, 1 பெட்டாபைட்டுன்னு சொல்லுவாங்க. 1 பெட்டாபைட் பார்த்தோம் அப்படின்னா 1024 டெராபைட்டுக்கு வந்து ஈக்குவல். அடுத்தது பார்த்தோம்னா, இந்த 1024 பெட்டாபைட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, 1 எக்ஸாபைட்டுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். 1024 எக்ஸாபைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, 1 ஜீட்டாபைட்டுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் வைஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கிலோபைட், மெகாபைட், அப்புறம் ஜிகாபைட்டு, டெராபைட், பெட்டாபைட், எக்ஸாபைட். கடைசியா பார்த்தோம்னா ஜீட்டாபைட்டுன்னு சொல்லிட்டு இந்த வரிசையில வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா காமனா வந்து 1024 சேர்ந்தது தான் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு பைட்டா வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். கேபி, எம்பி, ஜிபி, டிபி, பிபி, ஹெச்பி, இசட்பின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? இது வந்து மெமரி யூனிட்ஸ்ல இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி எப்படி எது கிலோபைட்ஸ் வந்து வரும்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஃபார் மோர் வீடியோஸ் அடுத்தடுத்து வந்து அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து ஃபுல்லா கொண்டு வரோம். ஸோ ஓகேங்களா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும், குவெரீஸ் இருந்தாலுமே மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல குடுங்க. ஃபார் மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. பை பை.